25th Anaku FC Goa Kuda game. ஹலோ வெல்கம் வணக்கம் வெல்கம் பேக் டு பிபி டாக்ஸ் உங்களை வரவேற்கிறேன். இப்பதான் ஒரு கேம் வந்தது, அதுக்குள்ள டியூஸ்டே நைட் தான் ஆடினானுங்க, அதுக்குள்ள சாட்டர்டே நைட் பண்ண முடியும் ஆடணுமா? அதுவும் பேக் டு பேக் மோகன் பகான் எஃப்சி கோவாவோட ஆடியே ஆகணுமா? வெற்றிகரமான ஒரு ஃபண்டாஸ்டிக் வேற லெவல் டிரா அகைன்ஸ்ட் மோகன் பகானுக்கு அப்புறமா எஃப்சி கோவா வந்து ஆடுறோம். மோகன் பகான் அஃப்கோர்ஸ் டேபிள் டாப்பர்ஸ் இருந்தாங்க. இப்போ நம்ம வந்து எஃப்சி கோவா ஆட போறோம். ஹூ ஆர் செகண்ட் இன் த லீக், 16 games 30 points, 7 behind மோகன் பகான், ஆப்வியஸ்லி 1 game in ஹேண்டோட. பட் வந்து சொல்லவே தேவையில்ல, எஃப்சி கோவாவோட டீமு மனோலோ மார்க்கஸோட ரெக்கார்ட் பத்தி நமக்கு நல்லாவே தெரியும். எஃப்சி கோவோட டீம் பத்தி நமக்கு நல்லா தெரியும். ஒரு அல்பாஸ் இருந்துச்சு, அர்மாண்டோ சாடிகோ வந்து சஸ்பெண்ட் ஆனோடனே ஈஸ்ட் பெங்காலோட ரெக்கார்ட் வாங்கினாரு. பட் அஃப்கோர்ஸ் வந்து அதை அப்பீல் பண்ணி அந்த ரெக்கார்டு திரும்பி அந்த ரெக்கார்டு ரிசைன் பண்ணிட்டாங்க. ஸோ அர்மாண்டோ சாடிகோ நமக்கு எதிராக ஆட போறான். ஸ்பீக்கிங் ஆஃப் அர்மாண்டோ சாடிகோ, நம்ம ஓவன் காயிலும் பிரீத்தம் கோட்டலும் ப்ரீ மேட்ச் பிரஸ் கான்ஃபரன்ஸ்ல பேசச்சு ஓவன் காயில் வந்து சொல்றாரு, Go paid a lot of money for Sadiq and got him. Here comes the first excuse. வந்துருச்சுல்ல, மணி எக்ஸ்கியூஸ் வந்துருச்சுல்ல. அதாவது தலைவன் வெயிட்டே பண்ணல, எடுத்த உடனே they paid a lot of money for Sadiq. Sorry, Akash Sangwan. Excuse me. ஆகாஷ் சங்வானை நம்ம ஃப்ரீல விட்டோம். ப்ரீ கான்ட்ராக்ட் சைன் பண்ணா எஃப்சி கோவாக்கு. ஸோ அதனால நம்ம ஆகாஷ் சங்வானை ஃப்ரீல விட்டோம். முட்டாள்தனமா பேசாத. I think he meant that in the same line. ஏன்னா அதே லைன்ல தான் சொல்லியிருக்காரு போல. They paid a lot of money bought in Sadiq. They did for Akash. அந்த லைன்ல பேசும்போது தலைவன் நமக்கு எப்படி தோணுதுன்னா ஆகாஷ் அவனும் காசு குத்தா வாங்கின மாதிரி தான் சொல்றானுங்க. விச் பேசிக்லி ஆல, ஏன்னா ப்ரீ கான்ட்ராக்ட் சைன் பண்ணி போயிட்டான். அதாவது தலைவனுக்கு எக்ஸ்கியூஸ் வந்து முத்தி போயிடுச்சு போல இருக்கு. அதனால திரும்ப அந்த ஓல்டு எக்ஸ்கியூஸை ரீசைக்கிள் பண்ணோம்ல, அதனால அப்படி சொல்றா. அப்படி அதுக்கப்புறம் ஒன்னும் பேசுற அப்படி வந்து அதுக்கு நம்ம ஃபுட்பால் விளையாடணும். உண்மையிலேயே நம்மள ஃபுட்பால் விளையாடணும். ஜஸ்ட் சேயிங் சொல்றேன் அப்படியே வெளில ஃபுட்பால் நம்ம ஆடணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் இன்ஜுரி நியூஸ் பத்தி பேசினாரு. எல்சினியோ அண்ட் லூகஸ் பிரம்பில் ஒன்னும் டவுட்ஃபுல் தான். விக்னேஷ்க்கு ட்வீக்ட் இஸ் groin மாதிரி சொன்னாங்க. ஸோ groin இன்ஜுரி, he may or may not play. ஸோ இப்போதைக்கு இல்லைன்னு மாதிரி வச்சுக்கலாம். அங்கின் முகர்ஜி வந்து டிராவல் பண்ணியிருக்கான் போல ஸ்குவாடோட. ஸோ he'll mostly be in the squad. ஸோ இப்போதைக்கு எல்சினியோ, லூக்கஸ், அப்புறம் விக்னேஷ் சக்ஷன்மூர்த்தி அவுட்டுன்னு வச்சுக்கலாம். இப்போதைக்கு அவுட்டுன்னு வச்சுக்கலாம். விக்னேஷ் சக்ஷன்மூர்த்தி if he plays இல்லைன்னா அவுட்டு. ஸோ எல்சினியோ அண்ட் ஈவென்ட் அவுட்டு. ஸோ இப்போதைக்கு அவங்க ஆட மாட்டாங்க அப்படின்னு நான் வச்சுக்கிறேன். என்ன பெரிய வித்தியாசம் அப்படின்னு நீங்க கேட்கலாம். லூக்கஸ் இருந்தா கொஞ்சம் நம்ம வந்து பால்ல கீழே தலையர் போட்டு ஆடலாம். இல்லைன்னா வழக்கம் போல அமெரிக்கன் ஃபுட்பால் தான் ஆடணும். நம்ம ஆளுங்க வந்து ப்ராப்பர் ஃபுட்பால்ல கோல் அடிக்க சொன்னா அமெரிக்கன் ஃபுட்பால்ல ஃபீல்ட் கோல் அடிப்பானுங்க. ஃபீல்ட் கோல் வேற எதுவும் இல்லை. அமெரிக்கன் ஃபுட்பால்ல டிஸ்டன்ஸ்ல இருந்து பால் உதைப்பீங்க, இந்த கம்பிங்கள் இருக்கும், அந்த கம்பிக்குள்ள போறோம். ஒரு 40 யார்டு டிஸ்டன்ஸ்க்குள்ள நீங்க கொடுக்கணும், அதான் ஃபீல்டு கோல். மேபி நம்ம நிறைய ஃபீல்ட் கோல் பார்க்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா நம்ம அட்டாக்கிங் ஆப்ஷன்ஸ் அப்படி இருக்கு. பட் டு பி ஆனஸ்ட் டிஃபென்சிவ்லி நல்லாவே பண்ணோம் மோகன் பகான் கேம் கூட. இதை ஃபர்ஸ்டே பண்ணிருக்கலாம். உன்னோட கேம் வந்து சிட் பேக் அண்ட் கவுண்டர் அந்த மாதிரி பண்ணியிருந்தா கூட ஓகே தான். எனக்கு வந்து நீ எது வேணாலும் ஆடு, எனக்கு பிரச்சனையே இல்லை. நீ இருக்கிறதுலே கேவலமான ஃபுட்பால் 2% பொசிஷன் வச்சு ஆடு, இல்ல நீ செட் பீஸ் எஃப்சி ஆயிடு. ஐ டோன்ட் கேர். பிக் அப் ஜெய் பாலையா ப்ரோ, ஐ டோன்ட் கேர். அந்த மாதிரி இருந்தா கூட ரிசல்ட்ஸ் வாங்கி கொடு. நீ நல்லா ஃபுட்பால் விளையாடு, கேவலமான ஃபுட்பால் விளையாடு, உலகத்திலே தரமட்டமான ஃபுட்பால் விளையாடு, ஆனா ரிசல்ட்ஸ் வாங்கி கொடு. அந்த ரிசல்ட்ஸ் வாங்கி கொடுத்துருக்கியா? இல்ல. 17 games we only won 4, -4 goal difference. Or am I lying? -4 -5 goal difference. -4 goal difference, correct. Only 4 wins, 17 games 18 points. அடுத்த கேம்ல வந்து ஈக்குவல் பண்ணிக்கலாம் கேம்ஸையும் பாயிண்ட்ஸையும் 18 சொல்லிட்டு. ஏன்னா
நம்ம விளையாடுற விதம் அப்படி இருக்கு. ஸோ இட் இஸ் வாட் இட் இஸ். கோவாட்ட பிளேயர்ஸ் தான் இருக்காங்க. அஃப்கோர்ஸ் அர்மாண்டோ சாடிகோ, பிரைசன் ஃபெர்னாண்டஸ் வந்து ரொம்ப இம்ப்ரெஸ் ஆன ஒரு பிளேயர். லைக் கோவால எப்படிதான் இந்த மாதிரி ஸ்கவுட்டிங் பண்றானுங்களோ என்னவோ தெரியல. லைக் ரொம்ப நாளாவே தேவ் பீன் ஸ்கவுட்டிங் எக்ஸலன்ட் பிளேயர்ஸ். அண்ட் பிரைசன் ஃபெர்னாண்டஸ் இன்னொருத்தன். சந்தேஷ் சிங்கனை நான் புகழாத நாளே கிடையாது. பெங்களூர்ல இருந்தாலும் சரி, கேரளால இருந்தாலும் சரி, கோவால இருந்தாலும் சரி, அவனை எப்பவுமே புகழ்ந்து தான் இருப்பேன். ஏன்னா சந்தேஷ் சிங்கன் அவன் வேற லெவல். அதான் அவன். அண்ட் அமங்ஸ்ட் அதர் பிளேயர்ஸ் which is why that second in the league. கொஞ்சம் கஷ்டமா தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. பட் ஓவர் த லாஸ்ட் ஃபியூ கேம்ஸ் ஓரளவுக்கு நல்ல பாயிண்ட்ஸ் அக்யூமுலேட் பண்ணி தேர்ட்ல இருக்காங்க. இப்போ தேர்ட்ல இருந்து செகண்ட் மூவ் பண்ணாங்க பிகாஸ் பெங்களூர் வந்து தே கைண்ட் ஆஃப் டிராப்பிங் அவுட். ஸோ நம்ம ஆளுங்களை பத்தி சொல்லணும்னா டிஃபென்சிவ்லி ஓகே நல்லா பண்ணோம். மோகன் பகான் we restricted them almost to nothing. எல்லாமே ஓவராலா பேக் லைனாவே இருக்கட்டும். லைக் வந்து பிரீத்தம் கோட்டால் ஃபார் ஹிஸ் டெபியூ செமையா பண்ணா. ரைன் எட்வர்ட்ஸ் நல்லா பண்ணா. அண்ட் விக்னேஷ் தக்ஷமூர்த்தி நல்லா பண்ணா. மிட்ஃபீல்ட் 2 ஆஃப் நாம்டே அண்ட் ஜிதேந்திரா. 2 மிட்ஃபீல்டர் வந்து ஆட வச்சா நல்லா ஆடுவோம். ஹூ நியூ, யாருக்கு தெரிஞ்சது? அதாவது ஃபர்ஸ்ட்ல இருந்து நான் புலம்பிட்டு இருக்கேன். 2 மிட்ஃபீல்டர் வச்சு ஆடுங்கன்னு. தலைவனுக்கு 15 கேமுக்கு அப்புறம் தான் புரிஞ்சிருக்கு. ஓ 2 மிட்ஃபீல்டர், ஓ we can play with 2 holding midfielders, it might actually work. எவ்வளவு மாதிரி ஆக்சன்ட் பரவாயில்ல, வருங்க, மன்னிச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா முன்னாடி வந்து கார்னர் ஷீல்ட்ஸ், கியான் நசீரி. மோஸ்ட் லைக்லி கார்னர் ஷீல்ட்ஸ் வில் பிளே த 10 தான். பிகாஸ் வந்து லூக்கஸ் அவுட்னே வச்சுப்போமே, அந்த மாதிரி வச்சுக்கலாம். கியான் நசீரி, அப்புறமா வில்மா ஜாரன், அப்புறம் இர்ஃபான். இதுல எப்படியும் இர்ஃபான் விங்ல தான் ஆடுவான். அது வந்து கோச்சர் இன்ஸ்ட்ரக்ஷனா இல்ல அவ விங்லயே தொங்கிட்டு இருக்கானா எனக்கு தெரியல. ஏன்னா பால் கிடைச்சாலே தலைவர் விங்குக்கு ஓடுற அப்படி. அதாவது 1-2 வாட்டி உள்ள ஓடினா 2 வாட்டி வெளியே ஓடிடுவான். டேய், உன் ஸ்ட்ரென்த் வந்து நீ ஒரு அட்டாக்கர்ரா, டிஃபெண்டர்ஸ் அட்டாக் பண்ணு, ரன் பண்ணி டிஃபெண்டர்ஸ் ஓடு. நீ டேக்கல் ஆறியா பரவாயில்ல, ஓடினே இரு. நீ 10 வாட்டி ஓடினா 1-2 தடவை நீ அவனை தாண்டி போவ. நீ அவனை தாண்டி போயிட்டு கோல் ஸ்கோரிங் ஆப்பர்ச்சுனிட்டி நீ கிரியேட் பண்ணுவே. நீ சும்மா அவனை விங்களே தூக்கி வச்சிங்கன்னு விங்கள சும்மா கட் இன்சைட் ஷூட். ஸ்டாப் பீங் செல்ஃபிஷா இருக்காரு. உன்னை சுத்தி 10 பேர் இருக்கானுங்க, ஒரு 9 பேர், கோல் கீப்பரை சேக்க மட்டும்னா உன்னை சுத்தி 9 பேர் இருக்கானுங்க. நீ பாஸ் பண்ணியே ஆடலாம். And வந்து வில்மா ஜாரன், I mean to be fair I felt sorry for him at points. ஏன்னா அவன்கிட்ட பாலே கொடுக்கல. கரெக்ட், லைக் சொல்லலாம் கிடைக்கிற சான்சஸ் வந்து ஸ்கோர் பண்ணணும் அப்படின்னு. பட் ஓரளவுக்கு பால் போறதாங்க அவனும் ஏதாவது பண்ணுவான். ஒரு ஷாட், ஒரு பாலை வந்து வேற லெவல கீழே கண்ட்ரோல் பண்ணி கொண்டு வந்து அந்த ஷாட்டை மேனுஃபேக்சர் பண்ணான். சீமா சத்தியமா பண்ண மாட்டான். ஈவன் அந்த ஃபர்ஸ்ட் சான்ஸ் வந்து வேர் ஹி டிஸ்டன்ஸ் தான் ஷாட் எடுத்த மாதிரி இருந்துச்சு. இன்னும் கொஞ்சம் உள்ள போயிருக்கலாம். அதுவும் வந்து அந்த வில்மா ஜார்டனோட பேஸ்னால தான் முடிஞ்சதே தவிர இட் வாசன்ட் எனிதிங் எல்ஸ். பட் அது இக்கட்டான சூழ்நிலைங்க. யார் வந்து ஸ்ட்ரைக்கரா ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு 4-4-2 ஆடுறோமா, இல்ல 4-3-2-1 ஆடுறோமா, இல்ல 4-2-3-1 ஆடுறோமா, சாரி இது எப்படி ஆட போனேன்னு எனக்கு ஒன்றும் தெரியல. பிகாஸ் வந்து இன்னும் இவ்வளோ கேம்ஸ் ஆகியும் வந்து நமக்கு ஃபர்ஸ்ட் 11 தெரியலன்னா அது ஒன்றும் பண்ண முடியாது. இன்ஜுரிஸ் சொல்லலாம். பட் ஈவன் த பிளேயர்ஸ் வச்சே நீ ஒன்னால வந்து ஒரு ஸ்டைல் ஆஃப் பிளே ஆட முடியல. So don't give me this excuse that oh we had injuries, so we had injuries சொல்லி தெரியாத. ஒன்னு இன்ஜுரிஸ், இல்ல ரெஃப்ஸ், இல்லனா பக்கத்து டீம் வந்து பட்ஜெட் செலவாயிடுச்சு அப்படிலாம் நம்ம இன்ஜுரிஸ் எக்ஸ்கியூஸ் இது வரைக்கும் யூஸ் பண்ணல. ஞாபகத்துங்க இது வரைக்கும் இன்ஜுரிஸ் எக்ஸ்கியூஸ் யூஸ் பண்ணிருக்காரு? ஐ டோன்ட் திங்க் he has. So பரவாயில்ல, இன்ஜுரிஸ் புது எக்ஸ்கியூஸ் வந்துச்சு. இன்ஜுரிஸ் we had, இல்லனா நாங்க வந்து வேர்ல்ட் கப் ஜெயிச்சிருப்போம், ஆணிய புடுங்கி இருப்போம் அப்படின்னு ஒரு இது பண்ணிக்கலாம். பிளேயிங் 11 மீன் என்னத்த சொல்ற, இருக்கிற இன்ஜுரிஸ் வச்சு பிளேயிங் 11 கொண்டு வரணும்னா ஐ திங்க் டின்பயா வில் பி பேக் ஆர் இஸ் ஹி, ஐ எம் நாட் ஷூர். ஏன்னா ஸ்ட்ரைட் ரெட் 2 கேம் அவுட்னு நினைக்கிறேன். ஸோ அதனால he will be out. ஸோ நம்ம டிஃபென்ஸ்ல யார் இருக்கா? அங்கித்தையும் பிரீத்தம் டின்லியானா, அங்கித், பிரீத்தம் கோட்டால் அண்ட் ரைன் எட்வர்ட்ஸ். மோஸ்ட் லைக்லி இவங்க தான் நம்ம டிஃபெண்டர்ஸா இருப்பாங்க.
இதுல டின்லியானா தூக்கி லெஃப்ட் பேக்ல போட்டாலும் போடுவான், சொல்றதுக்கு ஒண்ணும் இல்ல. போன கேம் லெஃப்ட் பேக்ல ஆடின டின்லியானா அண்ட் ஃபர்ஸ்ட் 2 பாஸே வந்து தலைவன் வேற எங்கேயோ போட்டான். சோ எனக்கு அதுவே குழப்பமா இருக்கு. ஹவ் இஸ் ஹி கோயிங் டு அந்த டிஃபென்ஸ் எப்படி ஆட போறா அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நான் எப்பவுமே மைண்ட்ல பிகாஸ் ஹியூமனுக்கா யோசிச்சேனாக்க பிகாஸ் ஹியூமனை வந்து அமிச்சாச்சு கேரளாக்கு. ஐ மீன் இப்போ இன்ஜுரியா இருக்கான். ஹோப்ஃபுல்லி நத்திங் சீரியஸ். பட் ஐ ஸ்டில் திங்க் டின் போய் அவுட் தான் நினைக்கிறேன். பிகாஸ் இட் வாஸ் ஸ்ட்ரைட் ரெட். அது எவ்வளோ ஐ திங்க் 1 ஸ்ட்ரைட் ரெட்னா 3 கேம் சஸ்பென்ஷன். ஸோ ஐ திங்க் இன்னும் 2 கேம் வெளியே இருப்பான் தான் நினைக்கிறேன். பட் வந்து அதாவது வந்து இனிமே லைக் நம்ம எவ்வளவுதான் ப்ரீ மேட்ச் நம்ம பாட்டுக்கு சொல்லிட்டே போலாம். பட் அல்டிமேட்லி அட்லீஸ்ட் டிஃபென்சிவ்லி லாஸ்ட் கேம் நல்லா இருந்தோம். அதை வந்து டிஃபென்ஸ் அது வந்து அதை வச்சு நம்ம கொஞ்சம் பில்ட் பண்ணாலும் பரவாயில்ல. அட்லீஸ்ட் டிஃபென்சிவ்லி சாலிடா இருக்கு. கோல் ஸ்கோர் பண்ணாத, சான்சஸ் கன்சீட் பண்ணாத, பி காம்பாக்ட் இன் த மிடில் அண்ட் சஃபகேட் பண்ணுங்க கோவோட அட்டாக்கர்ஸ். ஏன்னா கோவோட விங்கர்ஸ் வந்து நல்லா வராங்க. பிரைசன் ஃபெர்னாண்டஸ் அண்ட் அவங்க விங்கர்ஸ் வந்து அண்ட் சம்டைம்ஸ் உதாந்த கூட அப்பப்போ டீசெண்டா வருவான். ஸோ விங்கர்ஸ் நடுவுல அப்புறம் சைட்ல வி ஹாவ் டு ஃபைண்ட் அ வே டு ஸ்டைஃபிள் தம். அது வந்து பண்ணிட்டோம்னா ஐ திங்க் நமக்கு நல்லாவே சான்ஸ் இருக்கு. ஐ திங்க் நம்ம அவ்வளோவா கன்சீட் பண்ண மாட்டோம். மேபி 1 கன்சீட் பண்ணுவோம். பட் அட் த சேம் டைம் நம்ம ஸ்கோர் பண்ணுவோமா தெரியாது. ஏன்னா போன கேம்ல வந்து நம்ம அட்டாக்கிங்ல சுத்தமா எதுவுமே இல்லை. கரைச்ச பாலெல்லாம் லாங் பாஸ் பண்றது, ஃபைனல் தேர்ட் டிசிஷன் எடுக்க முடியல. அதாவது இவ்வளோ கேம்ஸ்க்கு அப்புறமாவும் உங்களால வந்து லைக் உங்களால வந்து ஒரு பாசிங் ஸ்டைல் வந்து கிரியேட் பண்ண முடியலன்னா அப்புறம் என்னத்த சொல்றது எனக்கு இதுக்கு மேல புரியவில்லை. சாட்டர்டே கேமு மறக்காம ஓச்சலாங்க்கு வாங்க. ஐ எம் வெரி க்ளோஸ் டு 3000 சப்ஸ்கிரைபர்ஸ். ஐ திங்க் ஐ எம் ஒன்லி 25 or something ஷோ தான் 3000க்கு. ஸோ ப்ளீஸ் ஸோ இந்த சாட்டர்டேக்குள்ள இஃப் ஐ கேன் கெட் தேர் நத்திங் லைக் இட். அண்ட் ப்ரெடிக்ஷன் சொல்ல மாட்டேன் நான். ஐ திங்க் வில் லூஸ் திஸ் கேம் தான். நான் வந்து 2-0 மோகன் பகான் சொன்னேன், 0-0 ஆயிடுச்சு. ஸோ ஐ சே 1-0 கோவா. அவ்வளோ சான்சஸ் இருக்காது 2 டீம்ஸ்க்கும். பட் ஐ திங்க் கோவா வந்து 1-0 எட்ஜ் பண்ணுவாங்க எனக்கு தோணுது. அப்படி நீங்க என்ன யோசிக்கிறீங்க? நீங்க என்ன பிளேயிங்ல ஆடுவீங்க? எல்லாம் கமெண்ட்ஸ்ல போடுங்க. வீடியோ பாக்குறீங்கன்னா மறக்காம லைக் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் டைம் பண்ணீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் சென்னை எஃப்சிக்கு வந்து ரெகுலரா கண்டென்ட் பண்ணிட்டே இருப்பேன் நான். அண்ட் பெல் சிம்பல் அழுத்துங்க. அப்பதான் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும் நான் அந்த மாதிரி வீடியோ அல்லது லைவ் மாதிரி பண்றச்சு. ஸோ மேக் ஷூர் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். அண்ட் சாட்டர்டே உங்களை எல்லாரையும் லைவ்ல சந்திக்கிறேன். அதுபடி நன்றி, வணக்கம், டேக் கேர் அண்ட் ஸ்டே சேஃப்.